கொள்ளையர்களை பிடிக்கச் சென்றபோது பெரிய பாண்டியனுக்கு ராஜஸ்தானில் என்ன நேர்ந்தது என்பதை அவருடன் சென்ற கொளத்தூர் காவல் ஆய்வாளர் முனிசேகர் மனசாட்சியுடன் விளக்க வேண்டும் என பெரிய பாண்டியனின் மனைவி பானுரேகா கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். இல்லை, இப்போ நிறைய பேர் பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ராஜஸ்தான்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள விசாரித்து நல்ல உண்மையாக நிலவரம் என்னன்னு கவர்மெண்ட்டும் கமிஷனர் சார் விஸ்வநாதனும் செய்யணும்னு என்னோட அபிப்பிராயம் இல்லை, என் பையனோட அபிப்பிராயம் இல்லை. இந்த ஒட்டுமொத்த உலக தமிழர் மக்கள் அனைவருமே கேட்குற ஒரு கோரிக்கையாக நான் இதை வச்சுக்கிறேன் அவங்க முன்னாடி. அவ்வளோதான் என்னோட. முனிசேகர் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முனிசேகர் சார் அவங்களும் தெரியல அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி என்கிட்ட தவறான அபிப்பிராயம் சொன்னதில்லை. நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு கோஆப்ரேட் பண்ண தான் அவங்கள செலக்ட் பண்ணி கூட்டு போனாங்க. அதனால் அதை பற்றி எனக்கு கருத்து சொல்ல தெரியல. ஏன்னா நடந்த இடத்துல நம்ம இல்லை, அது முனிசேகர் சார் தான் கரெக்டான ஒரு பதில் மனசாட்சி படி சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தான் அந்த இது தெரியும். ஒரு உண்மையான போலீஸ்காரருக்கு என்ன நடந்துச்சுன்றதை அவருக்கு தான் தெரியும். அவர் கரெக்டாக சொல்லுவார்னு நம்புகிறேன். ஏன்னா எங்கள் குடும்பம் அவ்வளோ பரிதவிச்சு நிற்கிது. அதனால் அவர் கரெக்டாக சொல்லுவார்னு நம்புகிறேன். அது மாதிரி கவர்மெண்ட்டும் கமிஷனர் சாரும் நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் எங்கள் குடும்பத்து சார்பாக. அப்படி இல்லை, இது எப்படின்னு ப்ராசஸ் போகுது, எப்படின்னு முடிவு இது பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நேரில் கண்டிப்பாக அவரை சந்திப்பேன். அது நல்ல முடிவாக இருந்தாலும் எந்த முடிவாக இருந்தாலும் அவரை சந்திக்கிற வாய்ப்பு இன்னொருக்க நான் போகணும். கண்டிப்பாக அவரை பார்ப்பேன்.